Hi friends, welcome to ETM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி எக்ஸாம்ல ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸு, அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து என்னென்ன எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எப்படியெல்லாம் பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்ல என்னென்னலாம் நம்ம பண்ணக்கூடாது, இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஓஎம்ஆர் ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 2 பேப்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 2 பேஜ் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ், இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பேஜ்ல ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். மொத்தமா 13 பாயிண்ட் இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, கீழே இருக்கு இல்லையா இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிக்னேச்சர் போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது எக்ஸாமுக்கு முன்னாடியே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 9:30 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட். ஆனால் 9:15க்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டையும் அதுக்கப்புறம் வினா தொகுப்பு ரெண்டையுமே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. அந்த 15 நிமிஷத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வினா தொகுப்புல 1ல இருந்து 200 கொஸ்டின் ஃபுல்லா எல்லாமே கரெக்டா இருக்கா, எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல நம்மளோட போட்டோ இருக்கும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ, டேட் அண்ட் செஷன், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களோட ஹால் டிக்கெட்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹால் டிக்கெட்ல இருக்கிறது இந்த இடத்துல எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த இடம் இருக்கு இல்லையா? ஸோ இது கீழே இருக்க செகண்ட் பேஜ்ல இருக்கு இல்லையா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த 15 நிமிஷத்துல பார்த்துக்கணும். ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா இன்விஜிலேட்டர் கிட்ட சொல்லி ஓஎம்ஆர் ஷீட்டை மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வினா தொகுப்பையும் மாத்திக்கலாம் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா. இந்த இடத்துல ஏதாவது இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஏதாவது தப்பா இருக்குல்ல, ஏதாவது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகல அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை மாத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ டம்மி ஓஎம்ஆர் ஷீட் கொடுப்பாங்க, அந்த இடத்துல நம்ம இதெல்லாம் ஃபில் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா 15 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டையோ அந்த வினா தொகுப்பையோ அவங்க வந்து மாத்த மாட்டாங்க. என்ன இருக்கோ அதுலதான் நம்ம எழுதியாகணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சொன்னது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா படிச்சுட்டு நம்ம சைன் போடணும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். அடுத்து மூணாவது பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். வேற எந்த பேனாவும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இடது கை பெருவிரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த இடத்துல நம்ம கைரேகை வைக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இடது கை பெருவிரல் கைரேகை வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் அந்த இங்க் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சோ வச்சு முடிச்சதும் அதை வந்து கர்ச்சீஃப்லயோ இல்ல உங்களோட துணிலையோ ஏதோ ஒரு இடத்துல அதை தொடச்சிருங்க. அந்த இங்க் வேற ஒரு இடத்துல ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த இடத்துலயும் ஆகக்கூடாது. ஆச்சு அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்கோடு இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த பார்கோடையும் எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது. பாத்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டையே எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மடிச்சு வைக்கிறது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல கிறுக்கிறது, இல்ல ஏதோ ஒரு இடத்துல தமக்கு தெரியாம டிக் அடிக்கிறது, எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணுமோ அது மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா எந்த இடத்துல இங்க் ஆகிறது, கிறுக்கிறது, டேமேஜ் ஆகிறது, மடிக்கிறது, இது எதுவுமே வச்சுக்க கூடாது. ஸோ அதெல்லாமே இருந்தது அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சோ வினா தொகுப்புல நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நம்பர் எழுதுறேன். சோ இந்த இடத்துல அந்த நம்பரை பார்த்து அப்படியே எழுதணும். பாருங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 0 2 1 3 5 9 அதுக்கப்புறம் 0 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை பார்த்து கரெக்டா ஒவ்வொரு நம்பரா ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருக்கிற நம்பரை அதுக்கு நேரா ஷேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஷேட் பண்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் மேல அப்படியே பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உள்ள ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரா வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 0 அப்படின்னா இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ உள்ள இருக்க வெளியே இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. உள்ள இருந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்படி உள்ள இருந்து பண்ணும்போது பக்கத்துல இருக்கிறதோ இல்லை இப்படி வந்து தெரியாம
எக்ஸாம் ஆகிறதோ ஆயிடும். ஸோ பக்கத்துலயே இருக்கிறதால அடுத்த இது மேல ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டா அந்த ரவுண்ட் இருக்குல்லையா அந்த ரவுண்டுல அப்படியே போட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் கரெக்டா பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்க இல்ல வந்து தப்பா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் எல்லாமே மைனஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 200 கொஸ்டினுக்கான ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் நீங்க வந்து அந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்கணும். ஷேட் பண்ணாம விடக்கூடாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாகவும் ஷேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ ஷேட் எப்படி பண்ணணும் அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த இடத்துல. ஸோ சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஷேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி டிக்கோ இல்லைன்னா இந்த மாதிரி இன்டுவோ டாட்டோ பாருங்க 2 இடத்துல டாட் வச்சிருக்காங்களா இந்த மாதிரி டாட்டோ அப்படி இல்லைன்னா அதை சுத்தி ஒரு சர்க்கிளோ இல்லைன்னா எதுவுமே ஃபில் பண்ணாமலோ இருக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ கம்பல்சரியா இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். எல்லா கொஸ்டின்லையும் ஒரே ஒரு இடத்துல தான் ஃபில் பண்ணியிருக்கணும். 2-3 இடத்துல ஃபில் பண்ணியிருக்க கூடாது. ஃபில் பண்ணாமலும் இருக்கக்கூடாது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது என்ன இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஏபிசிடி போடுறோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல போடுற கவுண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்ம ஷேட் பண்ணிட்டே வந்திருப்போம் இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஷேட் பண்ணிட்டே வந்திருப்போம். ஸோ இந்த இடத்துல கீழே இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம டோட்டல் போடணும் ஓகேங்களா. ஸோ இந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா 67 கொஸ்டின் இருக்கும். இந்த காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா 67 இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா 66 இருக்கும். மொத்தமா கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 200ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இதுதான் இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ இருக்கு இல்லையா அந்த ஏக்கு உண்டான பாக்ஸ். ஸோ ஏல எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்களோ அதை இந்த இடத்துல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 20ன்னு எழுதணும். பில ஒரு 20 பண்ணியிருக்கேன். சில ஒரு 20 பண்ணியிருக்கேன். டில ஒரு 7 பண்ணியிருக்கேன். இப்போ ஈல நான் எதுவுமே பண்ணல அப்படின்னா 0ன்னு போட்டுக்கணும். ஏதாவது பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த நம்பர் போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட கூட்டல் டோட்டல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க 20 40 60 67. ஸோ 67 அப்படிங்கிறது கரெக்டா வரணும். அதே மாதிரி இந்த இடத்துல பண்ணும் போதும் இதை கூட்டும் போது 67ன்னு வரணும். இதை கூட்டும் போது 66ன்னு வரணும். ஸோ கரெக்டா வரணும். இதை வந்து இதுலயே ஸ்ட்ரைட்டா பண்ணாம பின்னாடி ஒர்க் புக் இது இருக்கு இல்லையா. ஸோ கொஸ்டின் பேங்க்ல பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒர்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல நீங்க எடுத்து எழுதி ஸோ எல்லாமே கரெக்டா வருதா. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கட்டம் இருக்கு இல்லையா இது 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 இந்த 3ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா மொத்தமா ஏ ஓடுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 கோடு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ 3 கட்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 67 ஏ நான் வந்து ஷேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல 67ன்னு எழுதக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 6 7 அதுக்கப்புறம் இங்கதான் 0ன்னு போடணும். ஸோ 67 இங்க எழுதிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 67ன்னு எழுதிட்டு கடைசியா 0ன்னு போடக்கூடாது ஓகேங்களா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா 670ன்னு ஆயிரும். இதுதான் 67. ஸோ 0 முன்னாடி போட்டாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். பின்னாடி போட்டோம் அப்படின்னா வேல்யூ மாறிடும். இப்போ சில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 தான் நான் டிக் அடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ முன்னாடி தான் 2 0வை சேர்த்தணும் ஓகேங்களா. ஸோ போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல என்ன நம்பர் எழுதியிருக்கணும் அதை ஷேட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ பாருங்க 0 இருக்கா. ஸோ 0வை ஷேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் 6 அப்படின்னா 6 ஷேட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7. ஸோ 7 ஷேட் பண்ணணும். ஸோ ஷேட் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த ரவுண்டை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உள்ள ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் எக்ஸ்ட்ராவா வராம கரெக்டா இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபுல்லா இருக்கு இல்லையா இந்த கட்டம் 5 இந்த கட்டம் 5 இந்த கட்டம் 5 இது எல்லாத்தையும் கூட்டும் போது உங்களுக்கு கம்பல்சரியா 200 தான் வரணும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இந்த இடத்துல எடுத்து போடணும் ஓகேங்களா. ஸோ மாத்தி போட்டு கம்மியா வந்துருச்சு தப்பா வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மார்க் மைனஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ 5 மார்க் மைனஸ் ஆயிரும். ஸோ பார்த்து கரெக்டா பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் தான் ஃபில் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடம் இது வந்து இன்விஜிலேட்டர் தான் நம்ம இந்த இடத்த போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதை பார்த்துட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு டோட்டல் கரெக்டா வருதான்னு பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துல கையெழுத்து போடுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் 2 இடத்துல அவங்க கையெழுத்து போடுவாங்க. நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாம இந்த இடத்துல கையெழுத்து போடணும் ஓகேங்களா. ஸோ பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 2 இடத்துல நீங்க கையெழுத்து போடுற மாதிரி வரும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் எக்ஸாமுக்கு முன்னாடியே இது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அடுத்து
முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல போடணும். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கைரேகை வைக்கணும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா 3 இடம் பண்ண வேண்டியதா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 3 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ முன்னாடி அந்த 1/4 மணி நேரம் பாத்தீங்க அப்படின்னா செக் பண்றதுக்காக கொடுப்பாங்க. கடைசியா 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அந்த 1/4 மணி நேரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டோட்டல் அதுக்கப்புறம் இந்த இதை ஃபில் பண்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கடைசி 15 நிமிஷத்துல தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது 3 மணி நேரம் முடிஞ்சிரும். எக்ஸ்ட்ராவா கொடுக்குற அந்த 15 நிமிஷத்துல தான் பண்ணணும். ஸோ 15 நிமிஷம் இருக்கும். ஸோ பொறுமையா பார்த்து கரெக்டா பண்ணுங்க. தப்பா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து சொல்லும்போது ரொம்ப சிரமமா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஒன்ஸ் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே படிச்சுட்டேன், இந்த இடத்துல எது கையெழுத்து போடணும்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மார்க் கம்மி பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம சைன் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட இதுதான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்து கரெக்டா பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் பிரசன்ட்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரசன்ட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 2 இடமும் பார்த்தீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் போய் அட்டன் பண்ணி எழுதியிருக்கோம் அப்படின்னா ப்ரெசென்ட் போட்டு இந்த இடம் செக் பண்ணிட்டு சைன் பண்ணுவாரு. இல்லை எக்ஸாமுக்கு வரல அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் போட்டு அவங்க வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஸோ ஷேர் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1வது கொஸ்டின் 2வது கொஸ்டின் நான் ஷேட் பண்ணிட்டேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஏ ஷேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏ ஷேட் பண்ணிட்டேன். செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி ஷேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு நான் பி ஷேட், சாரி ஃபோர்த்துக்கு பி, தேர்டுக்கும் பி ஷேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எனக்கு 5th தெரியல. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 6th அட்டன் பண்றேன். 6th எனக்கு தெரியுது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிக்க கூடாது, மாத்தி இந்த இடத்துல 5th கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது 6th கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய் நான் 5th அந்த ஷேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒன்ஸ் ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால மாற்ற முடியாது. இப்போ 5th ஆன்சர் சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறுபடியும் நான் வந்து சி வந்து ஷேட் பண்ண முடியாது. இப்படி ஷேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அடுத்த கொஸ்டின்ல தான் போய் ஷேட் பண்ணணும். அதே கொஸ்டின்ல ஷேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்து மாற்றி ஒரு இதில் 2 இடத்துலையும் ஷேட் பண்ணக்கூடாது. ஸோ ஷேட் பண்ணாமலும் விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.